ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெள்ளை பூசணிக்காய் போட்டு ஒரு சூப்பரான மோர் குழம்பும் புடலங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். நம்ம தேவையான அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்து தோல் நீக்கிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள், புடலங்காவை பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயமும் கட் பண்ணி வச்சாச்சு. இந்தாண்ட ரசம் தாளித்து விட்டாச்சுங்க, கொதிக்க போது ரெடி ஆயிடுச்சு. இந்தாண்ட சாதம் வடிக்க போகிறோம். இது ஒரு லஞ்ச் மெனுங்க. இப்போது அரிசியை நம்ம கொட்டிடலாம். ஊற வச்ச அரிசிங்க இது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பூசணிக்காவை நம்ம வேக வச்சிடலாம். ரசம் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நம்ம இப்போது புடலங்காய் பொரியல் தாளித்து விட்டுடலாங்க. புடலங்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாய் ஹீட்டானதும் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. இப்போது பூசணிக்காய் ஊற்றின தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்போது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வருங்க. இப்போது கருவேப்பிலை ஒரு கத்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பொடிப்படியாக நறுக்கின புடலங்காய். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் ஒரு அரை மூடிக்கு ட்ரையாக ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதை நாம் இப்போது பொரியலுக்கும் மோர் குழம்புக்கும் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம். புடலங்காய் பொரியலில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய் வெந்து வரத்துக்காக சின்ன டம்ளர், டீ டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, போதுமானதாக இருக்கும். இப்போது நம்ம அரைச்ச தேங்காயில் பொரியலுக்கு பாதி எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிறத மோர் குழம்புக்கு அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுருங்க. இப்போது மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் இருக்கிற தேங்காய் கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன், அரிசி ஒரு ஸ்பூன், அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. அது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பூசணிக்காய் வெந்து வந்துச்சான்னு செக் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், பூசணிக்காய் ஓரளவுக்கு 90% நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இன்னும் புடலங்காய் இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும். மறுபடியும் பிளேட் போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை நம்ம இந்த வெந்துட்டுருக்க பூசணிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய், துவரம்பருப்பு, சீரகம் அதோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா கொதிக்க விடணும். இப்போது வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இது நல்லா தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். மோர் குழம்பு, புடலங்காய் பொரியல் ரெண்டுக்குமே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போது பாருங்கள், வெள்ளை பூசணிக்காவும் வெந்து நம்ம போட்டிருக்கக்கூடிய தேங்காய், சீரகத்தோட பச்சை வாசமெல்லாம் போய் ரெடி ஆயிடுச்சு. இப்போது மோர் குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு தாளிச்சிக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் மட்டும் பொடிப்படியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. மோர் குழம்போட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். வரமிளகா நான் ஒரு 5 வரமிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் தேங்காய் அரைக்கும் போதே ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது தயிர், நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய தயிர். இந்த குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு தயிரை நான் எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது தாளித்ததை மோர் குழம்புல ஊற்றிடலாம்.
இப்போது காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போது நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. தேங்காய் துருவல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது மோர் குழம்பு கமன்னு சூப்பராக இருக்குது. இதில் நம்ம தயிர் மட்டும் இப்போது நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய மோர் குழம்பும் ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம தயிரை அடிச்சிட்டு வந்தாச்சு. ஒரு 2 சுற்று சுற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம இந்த மோர் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தாங்க தயிரை ஆட் பண்ணணும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இதிலே வச்சோம்னா தயிரெலாம் நல்லா தெரிஞ்சு போயிடும். இப்போது ஒன்றில் பொரியலும் ஒன்றில் மோர் குழம்பும் நம்ம மாற்றிடலாம். இப்போது பாருங்கள், மதிய லஞ்சு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், புடலங்காய் பொரியல், பூசணிக்காய் மோர் குழம்பு, ரசம். அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்ச் மெனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.